போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி நித்யாமணன் நடிக்கும் காதலிக்க நேரம் இல்லை பொங்கல் முதல் திரையரங்குகளில். ஓவரா நான் பண்ணுவேன். ஏன்னா நான் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் ஜான்மிச்சு. நான் ஒரு படம் நடிச்சுட்டு அந்த மாதிரி பிஹேவ் பண்ண சொல்லு மாதவி. அப்படியா ஏன் முன்னாடி நேற்றுக்கு திரும்பவும் ராஜமுருகன் அவரோட ஒரு படம், அவர் பண்ணுற படத்தில் நடிச்சிட்டு இருந்தேன். நான் ரீச் பண்ண ஆட்களுடைய அளவுகள் கூடணும்னு ஆசைப்படணும், எனக்கு இன்னும் கொஞ்சம் காசு வேணும்னு ஆசைப்படணும். ரெண்டு ஆசைப்பட்டால் ஒரு ஆர்டிஸ்ட் ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்டாக மாறிடுவாங்க. இதே உன் முன்னாடிக்கலாம் சிக்ஸ் மாதிரி, இதே உன் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் அப்படின்றோம்ல, அவளும் தான் வித்தியாசம் ஆக்டிங். கேர்ள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு கிழிச்சின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கிரியேட்டர் இல்லை ஒரு பெர்ஃபார்மருக்கு சக்ஸஸ்ங்கிறது ட்ராப்பாக மாறிடுதா? எனக்கு 10 படம் இருக்குது, அதில் எனக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய ஹோப் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் என்னுடைய லைஃப் நல்லாயிருக்கும், இந்த கடனெல்லாம் அடைச்சிருவேன், இந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது அப்படின்னா நான் அதை தான் சூஸ் பண்ணுவேன். ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நக்கிரன் ஸ்டுடியோ. நான் ராம்குமார். அதாவது மொத்த டேலண்டான பீப்புளும் ஒரே ரூஃபில் உட்காரும்போது என்ன பேசுறது, என்ன கேட்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். நிறைய கொஸ்டின்ஸ் வச்சுருக்கேன். ஸோ தயவுசெய்து எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசணும்னு ஆசைப்படுறேன். முடியாது. ஐயோ, பாட்டில் ராதா ஒரு அதான் சொல்லுவாங்களே, ஒரு மெசேஜோட ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான விஷயத்த கொடுக்கும்போது மெஜாரிட்டியான ஆடியன்ஸை போய் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு மெசேஜோட இந்த படம் வரப்போகுது. சந்தோஷம். முதல்ல இந்த கொஸ்டின் இப்படி ஆரம்பிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். டிரெக்டர் கால்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இப்போ ஒரு கதை எழுதிடுறோம், ஒரு ஸ்கிரிப்டெல்லாம் டிசைட் பண்ணிடுறோம், பட் இந்த ஆர்டிஸ்ட்டுக்கான அந்த கால்னு ஒன்று இருக்குல்ல, இதை நீங்கள் இந்த ப்ரொடக்ஷனோட விஷயத்துக்காக ஓகே இந்த மாதிரி ரோல் எஸ்டாப்ளிஷாக பண்ணிட்டு இருக்க ஒரு ஆர்டிஸ்ட், அவங்கள வச்சு நம்ம முடிச்சிடலாம் டைம் கன்சர்னுக்காக அப்படின்னு நினைப்பீங்களா? இல்லை இந்த பெர்ஃபார்மன்ஸை பண்ணக்கூடிய ஒரு ஆக்டரை தேடி பிடிச்சி அவங்களுக்கு ஒரு ட்ரைன் பண்ணி டேக் டைம்னாலும் பரவாயில்ல அப்படி போவீங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் எல்லாமே 1-2 ஸ்டார்ஸ் இருப்பாங்க. இப்போ மெட்ராஸ் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சார் மட்டும் இருப்பார். இதில் சார்பேட்டா பார்க்குறீங்கன்னா ஆர்யா 1-2 பேர் இருப்பாங்க. மற்ற எல்லாருமே ரிலேட்டிவ்லி நியூ பீப்புள், ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டாக இல்லாமல் இருப்பாங்க. அது என்னென்னா பயங்கரமாக படத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். அது அந்த புதுசாக அந்த வேர்ல்டுக்குள்ளே போன மாதிரியான ஒரு இது க்ரியேட் பண்ணோம்ல, அது இந்த கதைக்கு அந்த மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணது. இந்த என்விரான்மெண்ட். ஆமாம், எல்லாருமே இதில் ரொம்ப பெரிய கேரக்டர்ஸ் பண்ணவங்க கூட ஃபிலிம்ஸில் பண்ணாதவங்க, இல்லை ரொம்ப சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப மேசிவான கேரக்டர்ஸ் அவங்க ப்ளே பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே ஒரு ஆத்தென்டிசிட்டி க்ரியேட் பண்ணணுன்றதுக்காக தான். சார், இப்போது இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷாட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் அந்த ஐ பிரேக்கிங் மூமெண்ட்டுங்கிறது, ஏன்னா அப்போ தான் எல்லாருமே ஒன்று சேர்ந்துருப்போம். இப்போ டேரக்டர் அவரோட பெஸ்ட்டை எல்லாத்துக்கிட்டேருந்தும் புல் பண்ணணும்னு ஆசைப்படுவார். இப்போ உங்களை மாதிரி ஒரு வைபான கேரக்டர் அந்த இடத்த எப்படி ஓகே ஐ பிரேக்கிங்காக பண்ணுறீங்க? எல்லா படங்களையும் நான் நடிக்க போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கேரக்டர் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்றத ஜட்ஜ் பண்ணுறது அந்த டே தான். அதுக்கப்புறம் நான் ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் டைரக்டர்கிட்ட கேட்பேன், இந்த மீட்டரில் போகலாமா, இது ஓகேயா, நீங்கள் இதில் சொல்கிறதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ண வேண்டியது இருக்குது, பட் அதில் ஓவராக நான் பண்ணுவேன். ஏன்னா நான் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் ஜான்மிச்சு. ஸோ ஓவராக பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் தட்டி அதை கொஞ்சம் ரெடி பண்ணுற மாதிரி பண்ணிக்க முடியும் இல்லையா, அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்றது அப்போ ஃபிக்ஸ் ஆகும். நான் ஒரு படம் நடிச்சுட்டு வீட்டில் எல்லாமே அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவேன். அது என்ன படம் அப்படின்னா மௌனகுருன்னு ஒரு படம். அந்த படத்தில் யாரை பார்த்து எங்கள் அம்மா கிட்ட தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டாலே தண்ணி விடுங்க அப்படின்னு, ஏன் இப்படி பண்ணுறேன், சாதாரணமாக கேளு அப்படின்னு. நான் சாதாரணமாக தான் கேட்குறேன், தண்ணி கொடுங்க தான் நான் கேட்குறேன், ஆனால் தண்ணி கொடுங்க அப்படின்னு. ஸோ இந்த படம் நடிக்கும் போது ஆக்சுவலாக ரொம்ப சட்டில் ஆயிடுச்சு. சொல்லு மாதவி. அப்படியா ஏன் முன்னாடி இன்னொரு மாற்றம் என்னாச்சு ஒன்று ஏதோ சம்பிரதாயம் யூ வாண்ட் டு கோ டு தி டாக்டர் அவ்வளோ எல்லாம் இல்லைம்மா, அவ்வளோ பாதிக்கப்படல. என்னாச்சு எனிதிங் ராங் மாதவி அப்படின்னு. இல்லை அப்புறம் நான் சொன்னேன், இல்லை என்ன படம் நடிச்சு லாஸ்ட் ஆல்வேஸ் யாஸ் ஓகே என்ன கேரக்டர் என்ன படம் நடிச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்பா. இல்லை இந்த மாதிரி பாட்டில் ராதா, ஓ இது தினகர் படமா, சரி ஓகே அப்பா ஐ எம் வெரி ஹாப்பி அந்த ஃபீலிங்கில். சார், மறுபடியும் சந்திக்கிறதுல சந்தோஷம். ஆக்சுவலாக ஆரண்ய காண்டம்லேருந்து இப்போ பாட்டில் ராதா வரைக்கும் எவ்வளோ வெரைட்டி பண்ணியிருக்கீங்க. சார் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் எப்படின்னா
அவ்வளோ கேரக்டர்ஸ் பண்ணுறீங்க. சார் சொல்கிற மாதிரி ரொம்ப டீப்பாகவும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ சடன் ஜம்ப், அதாவது ஒரு படத்துலேருந்து இன்னொரு சடன் ஜம்ப் அப்படிங்கும்போது அவர் சொன்ன மாதிரி அந்த கேரக்டர் ஆர்க் அது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்த மனுஷன் திடீர்னு ஒரு 1 monthல இன்னொரு கேரக்டர் அப்படிங்கும்போது உங்களை எப்படி ஆயத்தப்படுத்திக்கிறீங்க? அந்த டயத்தில் 1 monthலாம் இல்லை, மறுநாள் ஹைதராபாத்தில் போய் நான் நடிச்சிருப்பேன் நான் தெலுங்கு படத்தில். அது எப்படி சார் அடாப்ட் பண்ணிக்கிறீங்க? அதான் ப்ரொஃபஷனலிசம், அதுக்கு தான் காசு கொடுக்குறாங்க. அதாவது அதாவது ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ப்ரொஃபஷனலாக மாறுறதுக்கு காரணம் என்னென்னா பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக. இப்போ நான் நடிக்கணும் அப்படின்னா ஒரு வீடியோ கேமரா வச்சுட்டு நடிச்சுட்டு, இல்லைன்னா ஒரு நாடகமாக நடிச்சுட்டு நான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கலாம். ஆனால் அது வந்து 2 விதத்தில் ப்ரொஃபஷனலாக ஆக முடியும். ஒன்று வந்து நான் ரீச் பண்ண ஆட்களுடைய அளவுகள் கூடணும்னு ஆசைப்படணும், எனக்கு இன்னும் கொஞ்சம் காசு வேணும்னு ஆசைப்படணும். 2 ஆசைப்பட்டால் ஒரு ஆர்டிஸ்ட் ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்டாக மாறிடுவாங்க. ஸோ நான் வந்து ப்ரொஃபஷனலிசத்துக்குள்ளே போக ஆரம்பித்தேன் இந்த பாட்டில் டயத்தில். ஸோ அதனால் என்னுடைய அடாப்டேஷனுடைய டைமிங் வந்து கூட ஆரம்பிச்சிது. சுருக்கமாக சொல்லணுன்னா எனக்கு தெரியல, அதை ஒரு வேர்டாக சொல்லணுன்னா ஐ ஸ்டார்டட் டு கொரியோகிராஃப் த ஆக்டிங். சூப்பர் சார், அந்த மாதிரி வேணால் சொல்லலாம். ஓகே சார் சொன்னதில் இருந்தால் இப்போ இந்த சினிமாவில் இந்த பர்ஃபார்மன்ஸுங்கிறது என்னதான் டிரெக்டரோட இன்புட்டை எடுத்துக்கிட்டால் கூட ஆட் ஆன் சம்திங் எக்ஸ்ட்ரா சீஸ் மாதிரின்னு ஒரு விஷயம், டாப்பிங் மாதிரி ஒரு ஆக்டரோட எபிலிட்டி பண்ணும்போது தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், டிரெக்டரோட இன்புட்ஸை தாண்டி எக்ஸ்ட்ரா ஆட் ஆன்ஸாக என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்க உங்களுடைய கேரக்டராக இருக்கல? அது நான் எக்ஸ்ட்ரா நான் பண்ணணும்னு பண்ண மாட்டேன். ஓகே, டைரக்டர் இன்புட்ஸ் கொடுத்துட்டு நான் பண்ணின உடனே அவர் தான் பார்த்து சொல்லுவார், இது கொஞ்சம் தூக்கலாக இருக்குது, இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இது வேணும், இது வேணாம். நேற்றுக்கு வந்து திரும்பவும் ராஜமுருகன் அவரோட ஒரு படம், அவர் பண்ணுற படத்தில் நடிச்சிட்டு இருந்தேன். அப்போ வந்து நல்லா இருக்குது, ஆனால் தலை மட்டும் ஆட்டாதீங்க அப்படிங்கிறாரு. 3 டேக்கு வந்து நான் தலையை ஆட்டிட்டுறேன், அவர் சொன்னாலுமே நான் ஆட்டுறேன். அப்புறமா தான் நான் வந்து 4வது டேக்கு தான் வந்து. ஸோ அதனால் அது உறுத்தலாக எக்ஸ்ட்ராவாக டாப்பிங்காக இது டாப்பிங்காக இருக்குது, எனக்கு இது கொஞ்சம் இதை பண்ணுங்கிறதுங்கிறது வந்து மேக்ஸிமம் நான் டைரக்டருடைய பொறுப்பு. அது இன்புட்ஸு அதை பார்த்து அவர் சொல்கிறதில் விட்டுருவேன். சில சமயம் டைரக்டருக்கு ஜட்ஜ் பண்ண முடியல, அவர் கொஞ்சம் இல்லை என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவருக்கு சொல்ல தெரியலங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சுன்னா நான் வந்து வெரைட்டிஸ் கொடுப்பேன். ஒரு ஆக்டர் பெர்ஃபார்மருக்கான ஒரு ஃப்ரீடம்னு நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க, ஃபீல் பண்ணுவீங்க ஆன் செட்ஸில்? பர்டிகுலராக ஆரண்ய காண்டத்தில் குமார் ராஜா வந்து எனக்கு இதுதான் வேணும்னு கேட்குறவர், அது அப்படி தான் பேசணும், எனக்கு டோனே இப்படி தான் வேணும், யங் விகே ராமசாமி டோன் அப்படின்னு. ஸோ அது ஒன்று காங்க்ரீட்டாக சொல்லிடுவாங்க, எனக்கு இப்படி தான் பேட்டர்னில் வேணும்னு. சில பேர் வந்து உங்களுக்கு இதை எப்படி பார்க்குறீங்க, எனக்கு இப்படி வேணும், நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்புறம் டேக் போகும்போது மாற்றலாம். அது வந்து டைரக்டருடைய இதுலேருந்து தான் போகும் என்னை பொறுத்த வரைக்கும். மேம் வணக்கம். வணக்கம். ஒரு ஆக்டரோட ஸ்கில்லாக எபிலிட்டியாக இம்ப்ரவைஸ் பண்ணிக்கிறதுக்கு என்னென்னலாம் டாஸ்காக பண்ணுவீங்க டு கம்யூனிகேட் வித் பீப்புள், கன்சியூமிங் அ கண்டென்ட், இந்த மாதிரி விஷயங்கள் கேட்குற ஒரு ஸ்கில் செட்டாக டெவலப் பண்ணிக்கிறதுக்கு? ஸ்கில் செட்டாக நான் பர்டிகுலராக ஒரு ஒரு ஆர்டிஸ்டாக ஒரு ஆக்டராக பண்ணக்கூடிய ஒரு சர்டன் ப்ராசஸ்ன்னு பார்த்தா நான் நிறையா படம் பார்ப்பேன். ஆமாம், கண்டென்ட் கன்சியூம் பண்ணுறது, தட் இஸ் மை வே ஆஃப். அதான் அடுத்த கேள்வி அதான். இல்லை அது வந்து ஒரு காலத்தில் பார்த்துருக்கேன். இப்போ மலையாள படங்கள் இல்லை இப்போ கேடிவி இல்லை, நான் நிறைய கேடிவி பார்த்துருக்கேன், நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன். அது வந்து நான் என்னையே அறியாமல் இதுக்காக பார்க்குறேன்னுலாம் பார்த்து மேம் அதில் வந்து எப்படின்னா அந்த எவர் கிரீன் ஒரு கண்டென்ட் இருக்கும் மேம், பார்த்தோம்னா அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நான் அது வந்து எனக்கு தெரியாத டைமில் நான் சொல்கிறேன், நான் வந்து இல்லை எனக்கு நடிக்கணும், இல்லை சினிமானா இப்படி அப்படின்லாம் தெரியாமல் ரொம்ப ஒரு குழந்தைத்தனமாக பார்க்க ஆரம்பித்த ஒரு விஷயம் எங்கேயோ எப்படியோ கடைசியில் எனக்கு இப்போ அது லைஃப்பில் ஹெல்ப் பண்ணுதுன்னு கூட சொல்லலாம். நான் எனக்கு இருந்த கொஞ்சம் நஞ்ச சினிமா எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தா அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு, இஃப் ஐ திங்க் ஆஃப் இட். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போ பார்த்தா நிறையா நம்ம கண்டென்ட் இன் ஆன்லைன், சில பேர் ரெஃபர் பண்ணுற ஃபில்ம்ஸு, இல்லாட்டி ஒரு டைரக்டரே நமக்கு சொல்லுவார், நீங்கள் இந்த படம் பாருங்கள், அதில் இந்த கேரக்டர் கொஞ்சம் சிமிலராக இருக்கும், இதோட பார்த்து நீங்கள் அதுலேருந்து எப்படி உங்களால் வந்து இன்கார்பரேட் பண்ணி யூ கேன் பிரிங் சம்திங்கிறது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட் இஸ் மை வே ஆஃப் அப்ரோச்சிங் எ கேரக்டர். ஒன்ஸ் ஐ ப்ராபப்ளி ஸ்டார்ட் ஷூட்டிங், நம்ம சம்வேர் ஸ்லோலி வில் டிட்டாச் ஃப்ரம் அவர் பர்சனல் கேரக்டர். அட்லீஸ்ட் என்னோட ப்ராசஸாக நான் அதை பார்க்குறேன். அது நான் வந்து மற்றவங்க பர்ஸ்பெக்டிவ்லேருந்து, என்னோட க்ளோசஸ்ட் பீப்புள் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து இருந்து பார்த்தா தெரியும், ஏன் இவன் திடீர்னு ஒரு மாதிரி மூஞ்சி காமிக்கிறா, ஏன் இல்லை எப்போ பார்த்தாலும் ஏன் சோகமாகவே இருக்கா. இப்போ நான் பண்ணியிருக்கிற கேரக்டர்ஸ் வரைக்கும் பார்த்தா மேபி அவங்க நினச்சிருக்கலாம், வை யூ ஆல்வேஸ் ஸோ சேட் அப்படின்னு. நான் நல்லா தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்கும். பட் வெளியிலேருந்து ரொம்ப க்ளோசஸ்ட்டாக பார்க்குறவங்களுக்கு ப்ராப்ளம் எங்கள் அம்மா அப்பா கூட தெரிஞ்சிருக்கலாம், வரா ஒன்று எரிச்சலாகவே இருக்கா, இல்லாட்டி இப்படியே இருக்கா, அந்த மாதிரி கூட அவங்க நினைக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒன்ஸ் யூ கெட் இன் டு த கேரக்டர் a little bit, I feel the character will take over you.
ஸோ அந்த ஸ்பேஸ் வி ஹாவ் டு கிவ் இட் ஃபார் தட் கேரக்டர். இப்போ நமக்கு ஒரு விஷயம் வந்து அது நம்மளோட செல்ஃப் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட டு அன் எக்ஸ்டென்ட் வி ஹாவ் டு கிவ் இட் தட் ஸ்பேஸ் ஆஸ் லாங் as it doesn't டேக் ஓவர் யுவர் லைஃப். ஸோ அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் அது. அதை தவிர ஒர்க் ஷாப்ஸ் எப்போதுமே நடக்கும். பாட்டில் ராதா கூட வி ஹேட் சம் ஒர்க் ஷாப்ஸ். படத்துக்கு முன்னாடி ஒரு கேரக்டருக்கும் அவங்க காம்பினேஷனில் இருக்கிற கேரக்டர்ஸை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு, பழகிறதுக்கு, டு எக்ஸ்ப்ளோர் த வேர்ல்ட். இந்த கேரக்டருக்கு க்ளோசஸ்ட்டாக ரியல் லைஃப்பில் வாழ்ந்தவங்களையும் மீட் பண்ணி அவங்களோட பேசி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ், அவங்களோட ஜேர்னியை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய சான்சஸ்லாம் கிடைச்சிது. ஸோ அப்படி தான் இந்த படத்தோட ப்ராசஸ். ஜமாக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். முதல் படம் அப்படிங்கும்போது வாழ்க்கையில் சந்தித்த மனிதர்கள், நம்மளுடைய வாழ்வியல், புத்தகங்கள்னு பல விஷயங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த 2 படங்கள் வெற்றி கொடுத்ததுக்கப்புறமா அந்த கண்டென்ட் ட்ரைன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு இயக்குனராக என்னென்ன விஷயங்களை பயணம் பண்ண வேண்டியதாக இருக்குது? எல்லா கைடன்ஸுமே நம்ம மாஸ்டர்ஸ் கிட்ட தான் எடுத்துக்கிறோம். மாஸ்டர் ஃபிலிம் மேக்கர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய பேர் சொல்கிறது தான். தொடர்ந்து நிறைய புத்தகங்கள் வந்து வாசிங்க. அது படிக்கும்போது நிறைய இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாகவே நிறைய பேரை போய் சந்திக்க முடியாது. ரொம்ப நிறையா லேண்ட்ஸ்கேப்புக்குள்ளே போக முடியாது, இது பண்ண முடியாது. ஆனால் புத்தகங்கள் வந்து அந்த வாய்ப்பை வந்து நமக்கு கொடுக்குது. அந்த லேண்ட்ஸ்கேப்புக்குள்ளே போகிறோம், அந்த மனுஷங்களோட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறோம். கிரியேட்டர்ஸ்க்கு நிறைய புக்ஸ் படிக்கிறாங்க, ஓகே. பட் வி கான்ட் லேர்ன் ஆக்டிங் ஃப்ரம் புக்ஸ் இல்லை. அப்போ வி நீட் டு எக்ஸ்ப்ளோர் ஃப்ரம் பீப்புள். இப்போ ஒரு எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கீங்க, நீங்கள் குரு சார், நீங்கள் எல்லாருமே எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கீங்க. நம்ம போய் உடனே உட்காந்து டாஸ்மார்க்கில் உட்கார முடியாது. சரி, லேர்ன் பண்ணிக்கலாம், என்ன பண்ணுறாங்க, உடனே 10 பேர் வந்து செல்ஃபி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு டாஸ்மார்க்கில் விஜய் அப்படின்னு மாதிரி போட்டுருவாங்க. அப்போது வாட் வாஸ் த ப்ராசஸ்? ஆக்சுவலாக நீங்கள் வந்து நடிக்கணும் அப்படின்னா இப்போ போய் கற்றுக்கிறதுலாம் கிடையாது. அது வந்து நீங்கள் முன்னாடியே பார்த்து அனுபவம் தான். ஸோ நடிக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஆக்டிங் இஸ் ஆல் அபவுட் ரியாக்டிங். இப்போ உங்கள் அம்மா கேள்னாங்கன்னா சும்மா இருங்கம்மா அப்படின்வீங்க. இதே உன் பொண்டாட்டிக்கலாம் சும்மா இருக்கு. இதே உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கேள்னா அப்படின்றோம்ல, அவ்வளோ தான் வித்தியாசம் ஆக்டிங். புரியுதா? அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு கிழிச்சின்னு வச்சுக்கோங்களேன். சார் அவர் சொன்ன மாதிரி எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வந்திருக்கு சார். கார்பேட்டா பரம்பரையில் வந்து டேடியாக நான் நடித்தேன்னா அந்த லாங்குவேஜுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான். அவங்க ஏரியாவில் பெரம்பூரில் போய் எனக்கு அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சு. ஆனால் அந்த பாடி லாங்குவேஜ் வந்து எங்கள் சித்தப்பா. அவர் பெருசாக பாக்ஸிங் போடுவாரா இல்லையான்னு தெரியாது. ஆனால் எல்லா பாக்ஸர் கூட நிற்பார். ஆனால் அவரை பார்த்தா அவர் பெரிய பாக்ஸர் நினைப்பு. அவர் தான் இந்த சிகரெட்டெல்லாம் இங்கே சொறி வச்சுருப்பார். அந்த கையில் ஒரு இதை கட்டிக்குவார். அப்புறமே இப்படி பிடிச்சி ஆட்டி தூக்கி தான் நடப்புவார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ என்னுடைய இது வந்து ப்ரெசன்டேஷன் ஆன் ஸ்க்ரீன் ஃபார் அ பர்டிகுலர் கேரக்டர்ஸ் நான் பார்த்தது. அப்சர்விங் ஃப்ரம் த ரியல் பீப்புள். ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி நீ இந்த கேரக்டர் பண்ணோம் அப்படின்றதுக்காக நீ வந்து கிணத்துல இறங்கி காவா கழுவணும் அப்படின்னா இறங்கி கழுவிட்டுலாம் வர முடியாது. நம்ம பார்த்துருப்போம் அவங்களுடைய ரியாக்ஷன், எக்ஸ்பிரஷன், குச்சி அப்படி குடிக்கிறோன்னா இருக்கிறான், அப்படி குடிக்கிறோன்னா இருக்கிறான், ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி எப்படி குடிக்கணும். இந்த ஃபிலிம் பிஸ்னஸில் கார்ப்பரேட்டோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்போ அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ ஆரம்பத்தில் அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக போகும், அதுக்கப்புறம் அது டிமாண்டாக மாறும். இதெல்லாம் தான் இருக்கணும். அப்போ ஒரு கிரியேட்டராக அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? அவங்களுடைய டிமாண்ட்ஸும் இருக்கணும், நம்மளுடைய விஷனையும் அந்த படத்தில் கொண்டு வரணும். அதை எப்படி ஃபைனல் பண்ணுறீங்க? அது ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லை கிரியேட்டர்ஸ்க்கு? இல்லை, இந்த சேலஞ்ச் வந்து ரொம்ப டைமாகவே இருக்குது. ரொம்ப டைமாகவே இருந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம ஓடிடி வந்து புதுசாக இதை பார்க்குறோன்றதில்ல, வேறு ஃபார்மில். ஓகே, சில நேரம் ப்ரொடக்ஷன் ஹவுஸஸே வந்து அதை அவ்வளோ இன்டென்ஸான ப்ரெஷரை வந்து டிரெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை ரொம்ப க்ளோஸாக நான் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த மாதிரியான சூழலில் எதிர் 2 விதமாக நடக்குது. ஒன்று, ஃபில்ம் மேக்கர் வந்து உடஞ்சி அந்த ஃபில்மோட விஷன் என்ன அதை லூஸ் பண்ணி ரொம்ப போரான ஃபில்மாக மாறுறது இருக்குது. அந்த அதர் ஹேண்ட் வேறு சில ஃபில்ம் மேக்கர்ஸ் இருக்காங்க, அதை உள்வாங்கிட்டு பயங்கர எக்ஸப்ஷனலான ஒர்க்கும் மாற்றிருக்காங்க. ரஞ்சித்தோட சில ஒர்க்ஸ் அப்படி அவர் சுற்றி இருக்கிறதோட டிமாண்டை வச்சு ஆனால் அதை இன்னுமே அடுத்தடுத்த இடத்துக்கு போகிற மாதிரி அவரோட ஒர்க்கை கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுவார், பட் he never forget his vision. ஆமாம், அது எல்லாராலையும் அவ்வளோ அந்த ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு அந்த விஷனையும் லூஸ் பண்ணாமல் இது பண்ணுறதுங்கிறது ரொம்ப சேலஞ்ச் தான். ஆனால் இப்போ இருக்க சூழல் அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி டேட்டில் இருக்க சேலஞ்சுன்னு பார்க்குறோன்னா, நமக்கு வந்து ஓடிடி ஹவுசஸ் வந்து எப்படி ஒரு ஃபில்மை வேல்யூ பண்ணுறாங்க அப்படிங்கிறது, ஃபில்மோட கண்டென்ட்டு அது என்ன விஷயம் பேசுதுங்கிறது ஒரு சைடில் பார்க்குறாங்கன்னா, அதை விட ரொம்ப பாப்புலரான இமேஜ், இவங்க வந்து ஸ்டார்ஸு, இவங்களோட ஃபில்ம்ஸ் அந்த இடத்துல போகுது.
அப்படி நகர்ந்துருச்சு ஆக்சுவலாக. ஆனால் எனக்கு இதில் ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னு நினைக்கிறேன்னா, இப்போ எல்லாருமே ஒரு ரியலைசேஷனுக்குள்ளே வந்துட்டாங்க. தியேட்டரில் ஃபிலிம் ஒர்க் ஆனால் தான் ப்ரொடியூசர்ஸ்க்கு மணி அப்படிங்கிறது. ஸோ இன்னுமே ரொம்ப அவேராக ஃபைனஸ்ட் ஸ்கிரிப்ட் அது வந்து கிரவுண்ட் லெவலில் இருக்க ஆடியன்ஸ் கிட்ட போய் சேரணும், அங்கே ஓடினா தான் அது மணியாக மாறுன்ற கான்ஷியஸ்னஸ் வந்துருச்சு ப்ரொடியூசர்ஸ்க்கு, ஈவன் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு, ரைட்டர்ஸ்க்கு, எல்லாருக்குமே அது வந்துருச்சு. நம்ம இப்போ வந்து ஒரு ஃபிலிம் பண்ணிவிட்டு ஒரு மிட் லெவல் ஃபில்மே பண்ணிவிட்டு ஓடிடிலேருந்து மணி வந்துடும், டெலிவிஷன்லேருந்து மணி, சேட்டலைட்லேருந்து வந்துடும், எஃப்எம்எஸ்லேருந்து வந்துடும், இது கவர் பண்ணிவிடும் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னா 100% அதுக்கான ஸ்பேஸே கிடையாது. இன்றைக்கி ஒரு ஃபிலிம் நம்ம ஒரு ஆவரேஜ் பட்ஜெட்டில் பண்ணுறோம் அப்படின்னா டெஃபினட்டாக அது தியேட்டரில் ஒர்க் ஆகியே ஆகணுன்ற ப்ரெஷர் இருக்குது. இன் ஃபியூச்சர் இது என்ன நடக்கும் அப்படின்னா ரொம்ப சாலிடான, ரொம்ப காங்க்ரீட்டான, வேலிடான கண்டென்ட்ஸை தான் நம்ம பண்ண முடியுன்ற இடத்துக்கு போகும். அது ஃபில்ம் மேக்கர் சைடில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒர்க்காக, எஃபெக்டிவான ஒர்க்காக மாறும்னு நினைக்கிறேன் நான். அந்த சூழல் அதுக்கேற்ற மாதிரி உருவாக்கிடல. இப்போ ஈரானியன் ஃபிலிம்ஸ் அவங்களுக்கு ஒரு சென்சார் இருக்குது நேச்சுரலாக, அதனால் அவங்க வீக்கான ஒர்க் பண்ணலை. குழந்தைங்க, பெண்களை வந்து அந்த பர்தா தாண்டி அவங்க காமிக்க முடியாது, அவங்களோட கண்ட்ரியோட பொலிட்டிக்கல் கிளைமேட் அப்படி தான் இருக்குது. ஆனால் அதனால் அவங்க பயங்கரமான எக்ஸப்ஷனல் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு தானே இருக்காங்க. நமக்கும் அந்த சூழல் அந்த இடத்துக்கு புஷ் பண்ணணும் தான் நான் நினைக்கிறேன், பாசிட்டிவான இடத்துக்கு போகும் தான் நான் நம்புகிறேன். சார், இது ஒரு காமன் கொஸ்டின் தான், யார் ஆன்சர் பண்ணாலும் ஓகே தான். இப்போ ஒரு கிரியேட்டர் இல்லை ஒரு பெர்ஃபார்மருக்கு சக்ஸஸ்ங்கிறது ட்ராப்பாக மாறிடுதா? ஏன்னு கேட்டேன்னா, ஒரு சக்ஸஸ் கொடுத்தோன்னே ஒரு ப்ரெஷர்ஸ் அடுத்தது நம்ம சக்ஸஸாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அப்போது அதை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம் கன்சிஸ்டண்ட்டாகவே? ஓகே, சக்ஸஸ் ஃபெயிலியர் வாட் எவர், பட் அது ஒரு பர்ஃபார்மர் இல்லை ஒரு கிரியேட்டராக அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? அது வந்து ஒரு ஃபார்முலாவாக தான் பார்க்குறேன் நான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு. எனக்கு வந்து எனக்கு சக்ஸஸ் முக்கியமா பணம் முக்கியமா அப்படிங்கிற 2 இதில் நான் போக வேண்டியிருக்கோம். எனக்கு வந்து இந்த 3 மாதத்தில் எனக்கு இவ்வளோ ரூபா தேவைப்படுது, எனக்கு 10 படம் இருக்குது, அதில் எனக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய ஹோப் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் என்னுடைய லைஃப் நல்லாயிருக்கும் இதை எடுத்துக்கிட்டேன்னா. இந்த 3 மாதத்தில் நான் இந்த கடனெல்லாம் அடைச்சிருவேன், எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது அப்படின்னா நான் அதை தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா சக்ஸஸ்ங்கிறது இன்னொரு ப்ரெஷர்லேருந்து, அதாவது ஃபினான்ஷியல் ப்ரெஷரில் ஒரு ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க முடியாது லைஃப் லாங்கு. நான் வந்து எனக்கு ஃபினான்ஷியலாக எதுவும் தேவையில்லை, நான் பாட்டுக்கு அப்படியே இருக்கிறேன், என்னுடைய வசதிகள்லாம் கம்மி பண்ணிட்டு நான் வந்து அடுத்து இன்னொரு சக்ஸஸ்ஃபுல் மூவிக்குள்ளே தான் நான் போகணும் அப்படின்னா, அந்த ஒரு இன்னொரு சக்ஸஸுக்கான மூவிக்காக வெயிட் பண்ணுற பீரியடில் உங்களுக்கு ஃபினான்ஷியல் சஃபர்ஸ் இருந்ததுன்னா அந்த இன்னொரு படத்தை சக்ஸஸ் அடைய முடியாது. ஸோ நான் அப்படி பார்க்குறேன். ப்ராக்டிக்கல்